வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், மார்ச் 6, 2026 அன்று சனி பெயர்ச்சி நிகழ்ந்தது. ஒவ்வொரு ராசிகளின் தாக்கம் நன்மை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 2026 ஆண்டின் சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6, 2026 அன்று அதிகாலை 8:26 மணிக்கு நிகழ்ந்தது. சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் தங்குவார். இந்த பெயர்ச்சியால் 12 ராசிகளுக்கும் ஏற்பட போகும் தாக்கங்கள் மற்றும் பரிகார முறைகளை இங்கே காணலாம். கும்ப ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த பெயர்ச்சியில் மீன ராசிக்கு, அதாவது குருவின் வீட்டிற்கு இடம் பெயர்கிறார். இந்த சனி பெயர்ச்சி அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு மீன ராசியிலேயே நீடிக்கும். இது கர்ம காரகன் சனி பகவான், ஞான காரகன் குருவின் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆன்மீகம், உணர்ச்சி பூர்வமான மாற்றங்கள் மற்றும் கடுமையான ஒழுக்கத்தை வலியுறுத்தும் காலமாக கருதப்படுகிறது. இப்பொழுது 2026 சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கான பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். சனி பகவான் மீனராசிக்கு செல்வதால் 7.5 சனி, அஷ்டம சனி மற்றும் கண்டக சனியின் தாக்கம் சில ராசிகளுக்கு மாறும். மேஷம், அதை ஏரிஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், 7.5 சனி ஆக தொடங்குகிறது. விரய சனி. இந்த காலத்தில் செலவுகள் அதிகரிக்கும், தேவையற்ற பயணங்கள், தூக்கமின்மை, வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரிஷபம், டாரஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், 11ஆம் இடத்திற்கு சனி வருவதால் இதை லாப சனி என்று சொல்வார்கள். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். தொழில் வேலையில் உயர்வு, பண வரவு, லாபம், மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். இது மிகச்சிறந்த காலமாகும். அடுத்தது மிதுனம், ஜெமினி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், 10ஆம் இடத்தில் சனி அமர்வதால் இது தொழில் தீவனம் சனி என்று அழைக்கப்படும். வேலையில் அதிக பணி சுமை, இடமாற்றம், பொறுப்புகள் அதிகரிக்கும். கடின உழைப்புக்கான பலன் தாமதமாக கிடைக்கும். ஆகையால் பொறுமை தேவை. அடுத்தது கடகம், கேன்சர் என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்தில், 9ஆம் இடத்திற்கு சனி வருவதால் இது பாக்கிய சனி என அழைக்கப்படுகிறது. நீண்ட தூர பயணங்கள், தந்தை வழி நன்மைகள் அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு, ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். பொறுப்புடன் செயல்பட வேண்டிய காலம் இது. சிம்மம், லியோ என்று சொல்வார்கள், 8ஆம் இடத்தில் சனி வருவதால் அஷ்டம சனி என்று அழைப்பார்கள். உடல் நலம், பண பரிவர்த்தனைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் செலவுகள், தேவையற்ற அலைச்சல் ஏற்படும், கவனம் தேவை. கன்னி, விர்கோ என்று சொல்வார்கள், 7ஆம் இடத்தில் சனி வருவதால் இதை கண்டக சனி என்று சொல்வார்கள். கூட்டுத் தொழில், திருமண வாழ்க்கை, தம்பதியரிடையே விட்டு கொடுத்து செல்லுதல் அவசியம். வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கலாம். அடுத்தது துலாம், லிப்ரா என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், 6ஆம் இடத்திற்கு சனி வருவதால் இதை சத்ருஸ்தான சனி என்று சொல்வார்கள். எதிரிகள் வீழ்வார்கள், கடன்கள் தீரும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும், ஆரோக்கியம் சிறக்கும். விருச்சிகம், ஸ்கார்பியோ என்று சொல்வார்கள், 5ஆம் இடத்தில் சனி வருவதால் இது பஞ்சம சனி என்று அழைக்கப்படுகிறது. பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி அல்லது கவலை, பூர்வீக சொத்து விஷயங்களில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளில் நிதானம் அவசியம். அடுத்தது தனுசு, சாஜிட்டேரியஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், இது 4ஆம் இடத்தில் சனி வருவதால் இதை அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள். வீடு, வாகனம் வாங்கும் யோகம், தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம், இடமாற்றம் ஏற்படும். வேலையில் சில சவால்களை சந்திக்க நேரம். அடுத்தது மகரம், கேப்ரிகான் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், 3ஆம் இடத்திற்கு சனி வருவதால் இதை சகாய சனி என்று சொல்வார்கள். 7.5 சனி முடிந்து நிம்மதி கிடைக்கும், தைரியம் அதிகரிக்கும், சகோதர சகோதரிகளுடன் சுமூக உறவு, குறுகிய பயணங்கள் வெற்றி தரும்.
பிறகு கும்பம், அக்வாரியஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். 2ஆம் இடத்திற்கு சனி வருவதால் இது பாத சனி அல்லது ஏழரை சனியின் கடைசி கட்டம். சனி வருவதால் பேச்சில் நிதானம் தேவை, குடும்பத்தில் சில குழப்பங்கள், பண சேமிப்பில் கவனம் தேவை, திடீர் விரயங்கள் வரலாம். மீனம், பைசஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். 1ஆம் இடத்தில் சனி வருவதால் இது ஜென்ம சனி என்று அழைக்கப்படும். புதிய பொறுப்புகள், வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆரோக்கியத்தில் கவனமும் பொறுமையும் இருந்தால் நற்பலன்களை பெறலாம். இப்பொழுது சனி பிரீத்தி செய்வது எப்படி, அதாவது அதற்கு பரிகாரம் என்ன செய்யலாம்? சனி பகவானின் எதிர்மறை தாக்கத்தை குறைத்து நற்பலன்களை பெற கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றலாம். வழிபாட்டு முறைகள், அதாவது சனிக்கிழமை வழிபாடு. சனிக்கிழமைகளில் அதிகாலையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். கருப்பு எள், ஒரு சிறிய கருப்பு துணியில் கருப்பு எல்லை முடிச்சாக கட்டி அதை நல்லெண்ணெயில் நனைத்து தீபமாக ஏற்றலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனி பகவானுக்கு கட்டுப்படாதவர் ஆஞ்சநேயர். எனவே சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது அல்லது ஸ்ரீராம ஜெய மந்திரம் சொல்வது பெரும் பலன் தரும். இப்பொழுது 2வதாக ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் சொல்லலாம் என்பதை பார்ப்போம். நீலாஞ்சன, அது ஸ்கிரீனில் தெரிகிறது பாருங்கள், கவனமாக கேளுங்கள் நான் எப்படி உச்சரிக்கிறேன் என்று. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சைனச்ரம். மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்கள் கவனமாக. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சைனைச்சரம். இதனுடைய பொருள் என்னவென்றால், நீலாஞ்சன சமாபாசம் என்றால் நீல மை போன்ற நிறம் கொண்டவர். அடுத்து ரவி புத்திரம் என்பது சூரியனின் மகன் என்று அர்த்தம். யமாக்ரஜம் என்றால் யமனின் சகோதரன் என்று அர்த்தம். சாயா மார்த்தாண்ட சம்பூதம் என்பது சாயாதேவி மற்றும் சூரியனுக்கு பிறந்தவர். யார் பிறந்தவர்? சனி பகவான். தம் நமாமி சனைச்சாரம் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், அத்தகைய சனி பகவானை நான் வணங்குகிறேன். இந்த ஸ்லோகத்தின் முழு அர்த்தத்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நன்றாக கவனியுங்கள். நீல அஞ்சனம் போன்ற நிறமுடையவரும் சூரியனின் புத்திரரும் யமனின் சகோதரரும் சாயாதேவி சூரியனுக்கும் பிறந்தவருமான சனீஸ்வர பகவானை வணங்குகிறேன். இது சனி பகவானின் அருளை பெறவும், சனி தோஷங்கள் அதாவது 7.5 சனி, அஷ்டம சனி நீங்கவும் தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம். வழிபாட்டு பலன்கள் என்னவென்றால், சனி தோஷம், 7.5 சனி பாதிப்புகள் குறையும், வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் தடைகள் நீங்கும், மன அமைதி மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்கும், வளமான வாழ்க்கை அமையும். வழிபாட்டு முறை என்னவென்றால், சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி இந்த ஸ்லோகத்தை 11 முறை அல்லது 21 முறை அல்லது 108 முறை பாராயணம் செய்வது நல்லது. தான தர்மங்கள் மிக முக்கியம். இந்த காலத்தில் சனி பகவான் கர்ம காரகன் என்பதால் உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் ஏழைகளுக்கும் செய்யும் உதவி அவரை மகிழ்ச்சிப்படுத்தும். உணவு தானம் செய்யலாம். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றோருக்கோ அல்லது ஏழைகளுக்கோ எள் கலந்த சாதம் அல்லது தயிர் சாதம் தானமாக வழங்கலாம். அடுத்தது ஆடை தானம். கருப்பு அல்லது நீல நிற ஆடைகளை ஏழைகளுக்கு வழங்கலாம். பறவை விலங்கு பராமரிப்பு. காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைப்பது சனியின் வாகனம் என்பதால் காகம் தோஷங்களை குறைக்கும். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் முடிந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய தலங்களை நாம் பார்க்கலாம். இப்பொழுது திருநள்ளாறு தர்ப்பநாயேஸ்வரர் கோவில் காரைக்கால் அருகில் இருக்கிறது. குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோயில், இது தேனி மாவட்டத்தில் இருக்கிறது. திருநாரையூர் மங்கள சனீஸ்வரர் கோயில் குடும்பத்துடன் அருள்பாவிக்கும் தலம். சுருக்கமாக சொன்னால், சனி பகவான் நீதிமான். நேர்மையாக உழைப்பவர்களுக்கும் பிறருக்கு தீங்கு செய்யாதவர்களுக்கும் அவர் எப்போதும் நன்மையை செய்வார்.
அச்சப்படாமல் வழிபாட்டின் மூலம் மன வலிமையை பெறுங்கள். நன்றி அன்பர்களே. இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டும் செய்யுங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.